நேர்களுக்கு வணக்கம். மற்றுமொரு ஜனம் கேள்விகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தேர்தலுக்கான தேதி அறிவிச்சதுலேருந்து தமிழ்நாட்டு அரசியல் கொஞ்சம் பரபரப்பாகவே ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நமக்கு நிறைய கேள்விகள் எழுந்துக்கிட்டே இருக்கு. என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் வருவாரா? திமுக கூட்டணியிலேருந்து விசிக வெளியேறுகிறதா? எப்போதான் என்டிஏ கூட்டணிக்குள்ள தொகுதி பங்கீடு முடியும் அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளுமே நிறைய பரபரப்பான அரசியல் நிகழ்வுகள் நகர்ந்து கொண்டே தான் இருக்கு. அதை நோக்கி நமக்கு நிறைய கேள்விகளும் எழுந்து கொண்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில தமிழக அரசியல் சூழலின் இந்த பரபரப்பான நிமிடங்களை அரசியல் விமர்சகர் நந்தகுமாரோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் நந்தகுமார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அட்டகாசமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். தேதி அறிவிச்சதுலேருந்து அடுத்த ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த இந்த தொகுதி பங்கீடு, தொகுதி எண்ணிக்கை இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு மத்தியில் இன்னும் சில பரபரப்பான விஷயங்கள் அப்படின்னா, ஒன்று முதல்ல என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் வருகிறார். பவன் கல்யாண் மூலமாக விஜய் என்டிஏக்குள்ளே வருவதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்படின்னு பல செய்திகள்லாம் வந்துக்கிட்டே இருந்தது. திடீர்னு தாவேகா தரப்புலேருந்து நாங்கள் அப்படி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தலைங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்போ பார்க்குறவங்களுக்கு, பொதுமக்களுக்கு, வாக்காளர்களுக்கு நம்ம ஓட்டு போட போகிறோம், ஒரு விஷயத்தை முடிவு பண்ணணும், அப்போ இவர் உள்ளே வருவாரா வரமாட்டாரா, இப்படி பல கேள்விகள் எழுந்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலே ரெண்டு பேருக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடந்ததா இல்லையா? இல்லை, விஜய் அவர்கள் தரப்பில் அவர் இங்கே சமீபமாக கூட உங்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு ஜூம் மீட்டிங் நடத்துனாங்க. அதில் கூட்டணிக்கு போகிறத பற்றி தான் அந்த ஜூம் கால் மீட்டிங்கே மாவட்ட செயலாளர்கள்ட்ட கேட்டு நடத்துனாங்க. அதை அந்த மாதிரிலாம் மீட்டிங் நடக்கலைன்னு அப்பட்டமாக இப்போ நேற்று நடந்த அந்த நோன்பு திறக்கும் போது கூட விஜய் அவர்கள் அப்பட்டமாக ஒரு பொய் பேசிட்டு போகிறது உண்மையானபடியே வருத்தமாக இருக்குது. இதே விஜய் அவர்கள் போன வருஷம் இதே நோன்பு திறக்கும் போது இதே மாதிரி போய் கலந்துக்கிட்டார். எந்த விதமான அரசியல் பேச்சுமே இல்லை, போய் கலந்துக்கிட்டு வந்தார். அதையெல்லாம் நானே டிவி விவாதத்தில் பாராட்டி பேசியிருந்தேன். மற்ற கட்சிகள்லாம் அப்படி ஒருவேளை பேச்சுவார்த்தை நடந்ததுன்னா அதை வெளியில சொல்லிக்கிறதுல என்ன சார் அவருக்கு தயக்கம்? நாங்க பேச்சுவார்த்தை ஒன்று நடத்துறோம்னு கூட சொல்லிக்கலாமே. இல்லை, அவங்க தான் லீக்கே பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு ரகசியமாக இப்போ ஒரு பாரதிய ஜனதா கூட போகலாமா வேண்டாமாங்கிறத மீட்டிங்கை ஜூம் காலில் எடுப்பீங்க நீங்கள். அப்போ அதை ஜூம் காலில் எடுத்து நீங்கள் லீக் பண்ணுறீங்கன்னாவே என்ன இருக்குது, ஏதாவது ஒரு அஜெண்டா இருக்குது அதில். அப்போ என்ன ஒருத்தன்னா அவங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க. பட் நிறையா இடத்துல அவங்க சொன்னதெல்லாம் வரல. பட் அவங்களோட கூட்டணி யாரும் சேராமல் இருக்கிறதுக்கு அதில் இருக்கக்கூடிய ஆட்களே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவரு கூட யாரும் கூட்டணி வந்துடக்கூடாதுன்னு. அப்போ நம்ம யாரெல்லாம் கூட்டணிக்கு காங்கிரஸை கூட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் காங்கிரஸ் இவங்களை பகடக்காயாக பயன்படுத்திக்கிட்டு அங்கே சீட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போது அங்கே யாரெல்லாம் விஜய் பக்கம் வரலான்னு நினைச்சாங்களோ, நினைப்பறதாக சொல்லப்பட்டதோ அவங்கெல்லாம் இவரை பயன்படுத்தி அங்கே வாங்கிட்டாங்க. யாருமே இவர் பக்கம் வரலன்னு ஒரு பேச்சு அடிபட்டு அவர் ஒரு மைனஸாக போச்சு. அப்போ திருப்பி இந்த மாதிரி பாரதிய ஜனதா எங்களை எதிர்பார்க்குது, அதிமுக கூட்டணி எங்களை எதிர்பார்க்குதுங்கிறத இது ஒரு மெசேஜ் கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா எங்களை தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அப்போ நாங்கள் தான் இங்கே மையப்புள்ளி அப்படிங்கிற மாதிரி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. இல்லை, ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் செட்டிங்கை பண்ணுறாங்களா என்னென்னா, அவங்களால ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு கூவி கூவி சொன்னதுக்கு அப்புறமும் கூட காங்கிரஸை இழுக்க முடியல, தேமுதிகவை இழுக்க முடியல, என்டிஏ கூட அலைன் ஆக முடியல. அப்போது எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு கடைசி கட்டத்தில் ஒரு ஃபெயிலியர் நடக்குது இல்லையா? அதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லை, அவங்க செல்ஃப் டெஸ்ட்ரக்டிவ் மோடில் இருக்காங்க. அவங்க டேமேஜ் கண்ட்ரோல் மோடில் இல்லை. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்மளே அதை தான் பேசிக்கிட்டு இருந்தோம், டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. நானே பல தடவை சொல்லியிருக்கேன், இல்லை டிவிகே எடுக்கிற ஸ்டாண்டு கரெக்டு தான், அவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க தான் அதிகமாக விமர்சிக்கணும். அப்போ இவங்க எடுத்தது பூராமே பார்த்தீங்கன்னாக்கா மற்ற பார்ட்டிகள் பூரா யாருமே களத்தில் இல்லை, நாங்கள் தான் இருக்கிறோம், டிவிகே வெர்சஸ் என்டிஏன்னு ஒரு கட்டமைப்பை கொண்டு வராங்க. அந்த கட்டமைப்பை கொண்டு வரும்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார தான் ஃபைட்டுன்னு நடக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் ஒரு ஆப்போனண்ட் அவர் செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷனுக்கு மோடுக்கு போனார்னா என்ன ஆகும்? ஆப்போனண்ட்டுக்கு பவர் கொடுக்குறாங்க. அப்போ இதை பிளான் பண்ணி பண்ணுறாங்கங்கிறது தான் இப்போ தகவல்கள் நிறையா வெளியே வருது. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவங்க இந்த தகவல்கள் எல்லாம் ஒவ்வொன்றா வெளியே வர்றது. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அவர்கள் இதை வதந்தின்ட்டு போனார். இது வதந்தியில் உண்மையாலுமே நடந்தது. அது
அப்போ உண்மை செய்திகளை கூட வதந்தியாக கசிய விட்டு பல்ஸ் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூவ் எடுக்கிறது தான் தாவேகாவினுடைய நிலைப்பாடாக இருக்கிறதெல்லாம் இப்போ நம்ம சமீப காலமாக இந்த ஒரு கடந்த ஒரு 20-25 நாட்களாக அவங்களுடைய நகர்வுகளை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருக்குது. ஏன்னா இப்படி இந்த அளவுக்கு வந்து ஒரு நேரட்டிவை செட் பண்ணுவாங்க. அந்த பல்ஸ் பார்க்குறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது ஏன் இப்படி ஒரு கூட்டணிக்குள்ள வரணுங்கிற ஒரு முடிவை விஜய் எடுக்கிறார்? ஆரம்பத்தில் வந்து அவர் வந்து ஒரு தனித்து தான் போட்டியிடுவேன், எங்களுக்கு தலைமையில் யார் வேணாலும் கூட்டணிக்குள்ளே வரலான்னு அறிவித்தவர் இன்னைக்கு என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற முடிவை ஏன் எடுக்கிறார் அப்படின்னா, வரக்கூடிய கருத்து கணிப்புகள் ஆரம்பத்தில் அவர் நான் அரசியலுக்குள்ளே வருவேன்னு சொன்னப்போ அவருக்கு இருந்த எதிர்பார்ப்பு வேற. ஆனால் இன்னைக்கு நிஜத்தில் கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் கருத்து கணிப்பில் கூட விஜய்க்கு தாவேகாவுக்கு ஒரு 6லேருந்து அதிகபட்சம் ஒரு 8 சீட்டு வரைக்கும் கிடைக்கலாம் அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து அவருக்குள்ள ஒரு மனப்போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்குமோ, ஐயோ நம்ம தப்பு கணக்கு போட்டுட்டோம், இன்னைக்கு தனியாக நின்னா அரசியலுக்குள்ள நான் வந்து சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டாரு, அதே ஒரு 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 இதோட வந்து அரசியலுக்குள்ளே வரேன், ஆனால் ஒரு 6 சீட்டுக்குள்ளே நான் அடங்கி போனால் அது ஒரு பெரிய அவமானமாயிரும் அப்படின்ற ஒரு இதில் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரலாம் அல்லது வந்து வேற ஏதாவது முடிவெடுக்கலான்ற யோசனைக்கு போகிறாரா? இல்லை, அவங்க அந்த மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா இப்படி நம்ம சந்தேகப்படணுங்கிற சூழ்நிலை வந்திருக்காது. ஏன்னா இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி அந்த போகலாமான்னு ஒரு மீட்டிங் போடுறாங்க, கூட்டணி போடலாமான்னு, அதுக்கப்புறம் இதை வதந்திங்கிறாங்கங்கும் போது இதை ஏதோ ஒரு வகையில் இதை வெறும் பேசுபடு பொருளாக மட்டும் பண்ணணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ ஏன் வந்து அங்கே வந்து அந்த சிறுபான்மையினர் கூட்டத்தில் அவர் பேச வேண்டிய கட்டாயம் வருது? ஏன் இந்த மாதிரி செல்ஃப் டெஸ்ட்ரக்டிவ் மோடு போய் இப்போ பாரதிய ஜனதா கூட போய் நம்ம அலையன்ஸ் போகலாமான்னா அது சிறுபான்மையினர் சைடில் வந்து விஜய்க்கு பலகீனத்தை ஏற்படுத்துமா இல்லையா? கண்டிப்பாக. அப்போ அவருக்கு ஒரு பலகீனத்தை ஏற்படுத்தும் போது அது யாருக்கு பலமாக மாறும்? திமுகவுக்கு பலமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுல இதை எடுக்கிறாங்க. அவர் யோசிக்கலாம்ல, சிறுபான்மையினருடைய வாக்குகள் போகலாம், ஆனால் சிறுபான்மையினரோட வாக்குகளை நம்பி மட்டுமே அவர் அரசியலில் குதிக்க முடியாதுல்ல. அதுதான், யாராக இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாக்கை மட்டும் வச்சு ஜெயிக்கிறது கஷ்டம். ஆனால் அந்த ஒரு வின்னிங் மார்ஜின், அந்த எட்ஜ் ஓவர் த அதர்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் கூட இன்றைக்கி வந்து சிறுபான்மையினர்களுக்கு அவங்க கேடயமாக இல்லை, அவங்களுக்கு சிறுபான்மையினரை கேடயமாக பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி தான் பார்க்கப்படுது. இப்போ சிறுபான்மையினருடைய பாப்புலேஷன் நமக்கு 2011 பிரகாரம் சற்றேற குறைய 12%. இன்றைக்கி ரெப்ரசன்டேஷன் இது தமிழக சட்டசபையில் எவ்வளோ இருக்குது? வெறும் 6% கூட இல்லை, 5 to 6% தான் இருக்குது. எங்கே சிறுபான்மையினருக்கு வந்து இவங்க பாதுகாப்பாக இருந்திருக்காங்க? இன்றைக்கி IUMLக்கு 3 கொடுத்த இடத்துல இன்றைக்கி 2 சுருக்குறீங்க. மனிதநேய மக்கள் கட்சிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் போச்சு, மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு ரெஜிஸ்டர் போச்சு. உங்கள் கட்சியில் இன்றைக்கி எத்தனை பேர் வந்து முஸ்லீம்களுக்கு எம்எல்ஏ சீட்டுகள் கொடுத்துருக்கிறீங்க? இல்லை முஸ்லீம் கட்சியாகவே வச்சுருக்கிறாங்க, அந்த முஸ்லீம் கட்சிகளுக்கு நீங்கள் ஏதாவது எம்பவர் பண்ணியிருக்கீங்களா அதிகமான எம்எல்ஏக்கள் சீட்டுகளை கொடுத்து? அப்போது அதனால தான் நான் சொல்கிறேன், திமுக வந்து சிறுபான்மையினர்களுக்கு கேடயமாக இல்லை, சிறுபான்மையினரை திமுக தனக்கு கேடயமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, நானே கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் அதுக்குள்ளே அப்படியே திமுகக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ தொகுதி பங்கீடு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு பெரிய பெரிய ஸ்டண்ட்டு ட்ராமாலாம் போட்டாங்க, கடைசியில் வந்து எப்படியோ போராடி ஒரு 3 சீட் அதிகமாக வாங்கி 28ல் நிப்பாட்டிட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட்டு, நாங்கள் 2 டிஜிட் எங்களுக்கு நாங்கள் இந்த தடவை திமுகவோட கூட்டணின்னா கண்டிப்பாக எங்களுக்கு 2 டிஜிட் வேணும் அப்படின்னாங்க. 5. விசிகா வந்து இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. மதிமுகவோட நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது. 4 சீட்டு, 4ல் வந்து 1 தான் வந்து அவங்க மதிமுக சின்னத்தில். இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக 4 சீட்டில் 3 சீட்டு திமுக உதயசூரியன் சின்னம், 1 சீட்டு தன்னுடைய சின்னம். இந்த மாதிரி எந்த கட்சியாவது தமிழ்நாட்டில் நின்னதா சரித்திரம் இல்லை. ஒன்றா முழுக்க முழுக்க கூட்டணி கட்சியில் நிற்பாங்க, இல்லைன்னா தன்னுடைய சின்னத்தில் நிற்பாங்க. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். திமுகவோட ஒரு கட்சி கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு சூசைடு முயற்சி, அந்த கட்சி தன்னையே அழிச்சிக்கிற மாதிரியான ஒரு முடிவாக தான் விமர்சிக்கிறாங்க. உண்மை அப்படிதானா? கட்டாயமா. என்னன்னா திமுக வந்து அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவை சொல்லுவாங்க, அவங்களோட கூட்டணி வச்சு அதிமுக ஒன்றுமில்லாமல் போகுது, அதிமுக ஒன்றுமில்லாமல் போகுதுன்னு இவங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, திடீர்னு எந்திரிச்சு ஏதோ ஒரு திடீர்னு என்னப்பா கண்ணாடி பார்த்து பேசிகிட்டு இருக்கியாங்கிற மாதிரி கேட்குற மாதிரி அவங்களுக்கு அவங்களுடைய ஐடியாலஜி வெளியே வருதான்னு தெரியல. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டுகள் போன தடவை ஐயா சண்முகம் என்ன சொன்னார், சரித்திரத்திலே நாங்கள் 6 சீட்டுக்கு போட்டோம். இதுவும் வரலாற்றில், தமிழக வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக போன தடவை தான் நாங்கள் 6 சீட்டுக்கு நாங்கள் அடிபணிஞ்சோம் அப்படின்னு ஐயா சண்முகம் பண்ணி, இந்த தடவை நாங்கள் 10 டிஜிட்டுக்கு கம்மியாக வாங்க மாட்டோம், வேணாம் அவங்க குறைச்சிக்கிட்டேன்னு வீராவசமாக பேசிகிட்டு இருந்தார் இல்லையா? ஆமாம். இப்போ என்ன, நேற்று வரைக்கும் நிலைமை என்ன இருக்குது?
இந்திய கம்யூனிஸ்ட் வந்து சிபிஐ 5க்கு கையெழுத்து போட்டுட்டு பாரதிய ஜனதா வந்துடக்கூடாது. அதுக்காக ஏன் நீங்கள் 0 கூட வாங்கிட்டு போங்க, இதில் என்ன இருக்குது, வெறும் ஆதரவு கொடுத்துட்டு போங்க. ஆள் இல்லாதப்ப திட்டிட்டு ஆள் நேர்ல வந்தோம், ஐயா வணக்கம் அதை பத்தி தான் பேசிட்டு இப்போ இருக்கோம். நீங்கள் இந்த 5 வாங்கினா தான் உங்களால் பாரதிய ஜனதாவை இல்லாமல் பண்ண முடியுமா? அந்த 5 சீட்டை கூட நீங்கள் திமுகவுக்கு விட்டு கொடுங்க சார், இன்னும் திமுக நல்லா ஃபைட் பண்ணுவாங்க. கம்யூனிஸ்டுகள் நின்று ஜெயிக்கிறத விட திமுக நின்று அவங்க நல்லா ஃபைட் பண்ணுவாங்களா இல்லையா? அப்போது இது என்ன மாதிரி ஒரு நிலைப்பாடு பாருங்க. 5க்கு நாங்கள் குறைஞ்சிட்டோம், ஆனாலும் எங்களை வந்து அவங்களாம் எங்களை மிரட்டல, எங்களை வந்து ரொம்ப இதாக தான் கேட்ட ஒரு ரெக்வஸ்ட் தான் பண்ணிட்டாங்க. நாங்கள் தான் வந்து பரவாயில்ல, நீங்கள் ரெக்வஸ்ட் தானே பண்ணுறீங்க சார், 5 என்ன சார் 1 கூட கொடுக்கலனா கூட பரவாயில்ல சார்ங்கிற அளவுக்கு வந்துட்டேன்னு அவர் சிபிஐனுடைய பிரசிடென்ட் பேசுகிறார். வைகோ மாதிரியான அரசியல்வாதிகள் திமுகவை எதிர்த்து ஒரு கட்சியை தொடங்கினவருடைய நிலைமை இன்னைக்கு இவ்வளவு பரிதாபமாக போகிறது எல்லாமே வந்து இது முழுக்க முழுக்க திமுக கூட்டணி கட்சிகளை நசுக்கி அதன் மூலமாக வந்து அவங்க வளர்றாங்க அப்படிங்கிறது தான் நிஜம். ஆமாம், அதுதான் இது வந்து திமுகவை நம்ம குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. திமுக நல்ல ஸ்ட்ராட்டஜி பண்ணுதுன்னு நான் பார்க்குறேன். அதான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். நீங்கள் குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லைன்றீங்களா? நீங்கள் இவ்வளோ தூரம் திமுக நசுக்குது, ஏன் இவங்க வெளியே வரமாட்டாங்க? என்ன கதி இருக்குது? நீங்கள் தான் எல்லா கதவையும் நாங்கள் சாத்திட்டோம், இங்கே போய் சரணாகதி அடைஞ்சிருக்கீங்களே சார். காரணம் என்னன்னா, இப்போ கம்யூனிஸ்டுகள் 2019 சிபிஐ 15 கோடி ரூபாய் வாங்குது திமுக கிட்ட, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 10 கோடி ரூபாய் வாங்குது, கொங்கு நாடு தேசிய கட்சி ஈஸ்வரன் 15 கோடி ரூபாய் வாங்குறாரு. எதுக்கு சார்? சிபிஐ நின்னது 2 சீட்டு, 2 சீட்டுக்கு 15 கோடி அப்ரூவல் கொடுக்குறாங்களா கவர்மெண்ட்டில் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு? ஐயா சண்முகம் புது விளக்கம் கொடுக்குறாரு, இல்லை நாங்கள் எங்கள் தொகுதியில் திமுக காரங்க வந்தாங்கனாங்களும் அவங்களுக்கு டீ சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு காசு வந்து அவங்க காசுலேருந்து, ஏன்னா அவங்க காசில் அவங்க வாங்கிக்க மாட்டாங்களாம், இவங்க அக்கௌண்ட்டில் இங்கே வாங்கி திமுக காரங்களுக்கு இவங்க செலவு பண்ணுவாங்களாம். இதையெல்லாம் கூட மக்கள் நம்புவாங்கன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகள் இந்த அளவுக்கு வந்து மக்களை எவ்வளோ எடை போட்டிருக்காங்க. இப்போ கம்யூனிஸ்டுகள்னாவே நமக்கு உடனடியாக டக்குன்னு ஞாபகம் வருது என்ன, போராட்ட குணம் ஜாஸ்தியாக இருக்குமாப்பா, போராடுவாங்கப்பா, எதாக இருந்தாலும் வந்து தைரியமாக இறங்கி நின்று போராட்ட குணம் தான் கம்யூனிஸ்டுகளுடைய அடையாளம். இல்லை இப்போ போகிற இடத்துலலாம் உனக்கே நீ போராடி 2 சீட்டு எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்க முடியல, எனக்கு என்னடா நீ வந்து எக்ஸ்ட்ராவை விடுங்க, நீங்கள் ஏற்கனவே கொடுத்த சீட்டையே உங்களால் போராடி வாங்க முடியாத கம்யூனிஸ்டுகள்னால இனிமேல் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியை எதிர்த்து, அதுவும் இல்லாமல் கூட்டணி கட்சி இன்றைக்கி இருந்தாங்க, என்னத்தை வந்து சாதிச்சிட்டாங்க அவங்க எதிர்கட்சியாக இருந்து போராட்டங்களை நடத்தி. அப்போது உங்களுக்கான உரிமையவே உங்களால் வாங்க முடியாத இடத்துல இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் மக்களுடைய உரிமையை வந்து போராடி இவங்க வாங்கி கொடுக்க போகிறாங்களா? இதை வந்து மக்கள் நம்பணுமா? அப்போ கம்யூனிஸ்டுகள் இந்த படத்தில் தான், அந்த என்ன இந்தியன் படத்தில் தான் சந்திரன் இங்கே ஒரு மானஸ்தன் இருந்தானே அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி கம்யூனிஸ்டுகள்னு ஐயா நல்லகண்ண ஐயான்னு இருந்தார், இன்றைக்கி அவரும் ஒரு கம்யூனிஸ்ட் இருந்தார், அவரும் இல்லை. இப்போ கம்யூனிஸ்டுகள் எங்கன்னு நம்ம தொலைவி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஐயா என்ன சொல்கிறாரு சண்முகம் அவர்கள், இப்போ இதில் பேட்டியில் அந்த டிவி ஸ்க்ராலிங்லாம் வர்றது என்ன, 6 தொகுதினாச்சுக்கு எங்களுக்கு வேணும். இப்போ கம்யூனிஸ்ட்டுகள் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இப்போ என்ன வருதுன்னாக்கா, பழைய கொடுத்த மாதிரி 6 தொகுதினாச்சுக்கு வேணும், 10 தொகுதி வேணும்னு கேட்டுட்டு இருந்த ஐயா சண்முகம் வந்து இப்போ பழைய மாதிரி 6 தொகுதினாச்சுக்கு கொடுங்க, 5ன்னு சொன்னீங்கன்னா, அவங்களுடைய டைலாக் பாருங்க, 5ன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் கேட்குற 5 கொடுங்க. அப்போ இவங்களுடைய போராட்டம் எந்த அளவுக்கு பயங்கர போராட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அனல் தெரிக்கிற போராட்டமாக இருக்குது பாருங்கள் அந்த சீட்டை வாங்குறதுக்கு. இப்போ திருப்பி ஐயா சண்முகம் வந்து சொல்ல போகிறாரு, தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக நாங்கள் 5 சீட்டுக்கு கையெழுத்து போட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதே மாதிரி இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு தேர்தலையும் ரெக்கார்டு கிரியேட் பண்ண போகிறாங்க. இப்போ அடுத்து நமக்கு கியூவில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒவ்வொருத்தராக கியூ. இப்போ பார்த்தீங்கன்னா விசிகா தான், இவங்க விசிகா வந்து இப்போ உள்ளே போயிட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அவங்க கேட்டது அவங்களுக்காவது கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த அமைதிப்படை படத்தில் வந்து ஒரு குளத்தை விட்டு மேலே ஏறும்போது தகராறு வரும். அப்போ வந்து இவர் சொல்லுவார், மணிவண்ணன் சொல்லுவார், நாங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கேன், எங்கள் உரிமை எப்பரா விட்டு கொடுக்குறது, புதுசாக வந்த விடுக்குன்பார். அந்த மாதிரி இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 4-4.25 வருஷமாக வந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்து போய் அவங்கள காப்பாற்றி விட்டது பூரா நாங்கள், எங்கேயாவது வந்து தேமுதிக வந்து எங்கேயாவது திமுகவை வசப்பாட்டினதை வேணால் உண்டே ஒளி, இந்த 4.25 அவங்களுடைய ஆட்சியில் எங்கேயாவது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அளவுக்கு திமுகவுக்கு திறம்பட முட்டு கொடுத்து பார்த்துருக்கோமா? கம்யூனிஸ்டுகள் அளவுக்கு முட்டு கொடுத்து பார்த்துருக்கோமா? எனக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் மனசுக்குள்ள. அப்போ எந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து முட்டு கொடுத்து காப்பாற்றிருக்கிறோம். அப்போ எங்களுக்கெல்லாம் இல்லாத இது வெறும் 2 லட்சம் ஓட்டு வாங்கின தேமுதிகவுக்கு வெறும் 4.3%, 2,150,000 வாக்கு தான். அதுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு, 10 சீட்டு எம்எல்ஏ சீட்டுன்னு கூட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. அதனால் இப்போ அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா,
ஐயா நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் முதல்ல அவங்களுக்கு சீட்டை முடிங்கன்றார். இல்ல சார், யாருக்கு? தேமுதிகக்கு. தேமுதிக லாஜிக்கே எனக்கு புரியல சார். என்ன சார், கையில 0.45% ஓட்டு வாங்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கேட்ட சீட்டை கொடுத்துட்டு ஒரு ராஜ்யசபான்னா அது எனக்கு அந்த அலைன்ஸோட ஃபார்முலாவே புரியல. அந்த அளவுக்கு திமுக பலகீனமாக இருக்கு. அப்போ வரையங்களை பூரா, ஏன்னா நீங்கள் 2001, 2011, 2014, 2016 இந்த தேர்தல் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகவுக்கு பின்னாடி இருந்த கூட்டணி கட்சிகளினுடைய எண்ணிக்கை அதிகம். ஆனால் இந்த 4 தேர்தலையுமே அவங்க தோத்து போனாங்க. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, வெளியில கியூல நிக்கிறவங்கலாம் எப்படியும் வேற எங்கேயும் போக மாட்டாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ 1% மேலே இருக்கக்கூடிய கட்சி இப்போ திமுக கூட்டணியில் எத்தனை கட்சி இருக்குது சொல்லுங்கள்? காங்கிரஸ் சொல்லிக்கலாம் 1, விசிக விசிகெல்லாம் இல்லை எம்எல்ஏ சீட்டில். இல்ல ஆமா 0.99% தான் அவங்க. 9.9. 1% தொட்ட கட்சி எத்தனை? எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் மட்டும்தான். அவ்வளோதான். ஆனால் இவங்க சொல்கிறதுனால 23 கட்சி 24 கட்சி. ஏங்க நீங்கள் வச்சுக்கிறது பூரா அரைக்கா காலரைக்கா பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய கட்சியை வச்சுக்கிட்டு இதுதான் திமுகவினுடைய நிலைமை. இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரே, நாங்கள் வந்து பொற்கால ஆட்சி கொடுத்துருக்குறோம், நாங்கள் கொடுத்தா இருக்கிற ஆட்சி எல்லா குடும்பமும் பலனடைஞ்சிருக்குன்னா எங்கேயாவது இத்தனை சீட்டை ஏற்றுவாங்களா? இப்போ டிவிக்கே வந்து அதிமுக என்டிஏ கூட்டணிக்குள்ளார வரனாலும் இப்போ வந்து எடப்பாடி வேண்டாங்கிறார். அந்த தைரியம் திமுக இருக்குதா? இருக்கா? இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை விஜய் முயற்சி பண்ணா திமுக கூட்டணியில நுழைஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ கூட அவங்க போனால், இப்போ நீங்கள் டிவிகேக்கு ஓட்டு போடுறதும் திமுக ஓட்டு போடுறதும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டு ஒன்று தாங்கிற அளவுக்கு இப்போ அவங்களுடைய சமீப கால நடவடிக்கையெல்லாம் நமக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. அவங்களுடைய கொள்கை கோட்பாடு அதெல்லாம் விட்டுடுங்க. எல்லாமே இருக்கு, தப்பு இல்லை. நான் விஜயினுடைய நிலைப்பாட்டை பல இடத்துல ஆதரிச்சே நான் பேசியிருக்கேன். இன்னைக்கும் சில அரசியல் நிலைப்பாட்டை நான் ஆதரிக்கிறேன். ஆனால் இவங்களுடைய நிலைப்பாடுகள், அவங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது கொள்கை ஒரே மாதிரி இருக்கிறதுல தப்பு இல்லை. இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய கொள்கை வித்தியாசம் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் அதெல்லாம் கூட விட்டுருங்க. ஆனால் அவங்களுடைய நடவடிக்கைகள்னு பார்க்கும்போது அவங்க செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷனில் மோடில் போயிட்டு டிஎம்கேவை எம்பவர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி அவங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் வந்து எதிர்காலத்தில் இந்த 22 கட்சியுமே வந்து ஐக்கியமாயி அப்படியே திமுகவா மாறுறது கூட வாய்ப்பு இருக்கு. இப்பயே அந்த நிலைமையில தான் இருக்குது. இப்போ என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் வெளியே வரப்போகுதுன்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்க, கட்சி ரெண்டா உடைஞ்சிரும், கட்சி காங்கிரஸ் திமுக விட்டு விட ரெண்டா உடைஞ்சிருமா? கரெக்ட். இதே வந்து நாளைக்கு அண்ணன் திருமாவளவன் வெளியே வந்தாலும் விசிகா ரெண்டா உடையும். கரெக்ட். கம்யூனிஸ்டுகள் வெளியே போனாலும் 4 பேர் இருந்தால் கூட அதை ரெண்டா உடைப்போம். கரெக்ட். அப்போது எங்கே நோக்கி போயிட்டு இருக்குது? இவங்களுக்கு எங்கேயாவது தார்மீக உரிமை இருக்கா? இன்னொரு கூட்டணியை பார்த்து அவங்கெல்லாம் கட்சியை, மற்ற கட்சியை சுவாகா பண்ணிடுவாங்க, சுவாகரிச்சிருவாங்கிறது. நீங்கள் ஆல்ரெடி அதைத்தானே பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி கம்யூனிஸ்டுகளுடைய வாக்கு வங்கியை சிதைச்சது யார்? திமுக. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்கு வங்கியை சிதைச்சது யார்? திமுக. காங்கிரஸினுடைய வாக்கு வங்கியை சிதைச்சது யார்? திமுக. அப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தையும் பலகீனப்படுத்தினது திமுக. ஆனால் இவங்க எண்ணிக்கைக்கு வேணும். அப்போ அதனால தான் கேட்டோம், 1% மேலே எத்தனை கட்சி அந்த கூட்டணியில் இருக்குதுன்னு உங்களால் சொல்ல முடியல. அப்போது இந்த அளவுக்கு வந்து ஒரு பலகீனமான கூட்டணிங்கிறது காரணம் என்னன்னா, இன்னைக்கு திமுக பலகீனத்தில் இருக்காங்க. தலித்துடைய முன்னேற்றங்களுக்காக கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு திமுக முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு இருக்காங்க. ஏங்க இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்டிஐ சமீபமாக கேட்கப்பட்டது. சமீபமாக ஒரு 5000 ரூபா போட்டு ஆஹா ஓஹோன்னு புலகாங்கி அடைஞ்சிட்டு இருந்தாங்களே தமிழ்நாடு பூரா, அந்த மகளிர் உரிமை திட்டத்தில் 5000 ரூபா கொடுத்துட்டு அவங்க ஆர்டிஐயில் போட்டு கேட்குறாங்க, அந்த கடந்த 3 வருஷத்தில் 35,000 கோடிக்கு பக்கமாக கொடுத்துருக்கீங்க, இதில் எஸ்சி எஸ்டியினுடைய நலத்திட்டத்திலிருந்து எவ்வளோ எடுத்து கொடுத்துருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு தெளிவாக நம்பர் போட்டு அவங்க வந்து அறிக்கை கொடுக்குறாங்க. எஸ்சி நலத்திட்டத்தில் இருந்து பார்த்திங்கன்னா 10,705 கோடி, எஸ்டி நலத்திட்டத்திலேருந்து 710 கோடி. இந்த எஸ்சி எஸ்டி நலத்திட்டங்கள் இது ரெண்டும் சேர்ந்து 14,715 கோடி ரூபாயை மகளிர் உரிமை திட்டத்துக்கு 1000 ரூபாயாக கொடுத்துக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இது எதுக்கு பயன்படுத்தலாம்? நீங்கள் கல்வி கொடுக்கறதுக்கு அதிகமாக பயன்படுத்தலாம், வேலைவாய்ப்பு உண்டாக்குறதுக்கு பயன்படுத்தலாம், அந்த சமூக மேம்பாட்டுக்காக பயன்படுத்தலாம். அந்த காசை எடுத்து நீங்கள் 1000 ரூபா கொடுக்கறதுக்கு, அந்த சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கறதுக்கு பயன்படுத்திருக்கீங்க. இதை எதிர்த்து யார் கேட்கணும்? அண்ணன் திருமாவளவன் இதை பற்றி எங்கேயாவது வந்து மூச்சு விட்டாரா? இதை பற்றி பேசுகிறாங்களா? அப்போ அந்த அளவுக்கு வந்து இங்கே அடிபணிச்சு போயிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, 10 சீட்டுக்கு கம்மின்னா நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்க மாட்டோன்னு சொன்னது யார்? விசிகால ஆளூர் சானவாஸ் எம்எல்ஏ சொன்னார். ஆமாம் ஆமாம். ஏங்க 10 சீட்டுனா இந்த கூட்டணி வேண்டான்னு சொல்கிறதுக்கு எங்கள் அண்ணன் வேண்டாங்க, நான் போதும், எதுக்கு எங்கள் அண்ணன் போய் சொல்லணும்? இதெல்லாம் கூட்டணி திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோன்னு சொன்னது ஆளூர் சானவாஸ். இன்றைக்கும் அவர் இருக்காருன்னு தான் நினைக்கிறேன் எம்எல்ஏவை. அப்போ இப்போ 10க்கு கீழே வாங்கினா ஆளூர் சானவாஸ் என்ன செய்வார்? அதே மாதிரி அவங்களுடைய இளைஞர் அணி தலைவரும் பேசுகிறார்.
அவர் என்ன சொல்றாரு, அப்படியே அண்ணன் பெருந்தன்மையா ஒத்துக்கிட்டாலும் கட்சிக்காரன் எவனும் வேலை பார்க்க மாட்டாங்கிறார் அவரே விசிக. அப்ப ஒத்துக்கிட்டாலும் அப்படிங்கிற வார்த்தையே இப்ப விசிகாக்குள்ள இருந்து வருது பாருங்க. அப்ப என்னன்னா, அவர் அண்ணன் திருமாவளவன் பேசினால நாங்க எல்லா கதவையும் அடைச்சிட்டோம், எங்களுக்கு எந்த கதவும் திறக்கல, அப்ப எங்களுக்கு ஒரே போக்கடம் திமுக தான். அப்படி நீங்க போய் சரணாகதி திமுக கிட்ட அடையும் போது திமுகவை குற்றம் சொல்லி என்ன சார் பிரயோஜனம்? திமுக பண்றது சரிங்கிறேன் நான். அப்படித்தானே சார் ஒரு கட்சி அவங்களுடைய ஆதிக்கத்தில் மற்ற கட்சியை வச்சிருக்கணும்னு தான் சார் ஒவ்வொரு கட்சியும் நினைக்கிறேன். இப்போ இவங்களெல்லாம் வளர்த்து விடணுங்கிறது திமுகக்கு என்ன சார் கட்டாயம்? புரியுதா இல்லையா? அப்ப தன்னுடைய கட்சியை வளர்த்தணுங்கிறது அந்தந்த கட்சி தலைவனுக்குள்ள இருக்கணும் அந்த பொறுப்பு. விசிகாவை வளர்த்தணுங்கிற அக்கறை அண்ணன் திருமாவளவனுக்கு இருக்கணும். கம்யூனிஸ்டுகளை வளர்த்தணுங்கிறது கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு வளர்த்துறது இருக்கணும். ஒன்றும் இல்லை, 2019 பணம் வாங்கினாங்கன்னு சொன்னேன். இதெல்லாம் பெருசாக பூதாகரமானவொன்னு ஐயா முத்தரசன் வந்து பேசினார். அவர் என்ன பேசினார், நாங்கள் நாச்சுக்கு அக்கௌண்ட்டில் வாங்கினோம், மற்றவங்கெல்லாம் வந்து அக்கௌண்ட்டில் இல்லாமல் வாங்கினாங்கன்னார். இப்போ இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாரு அந்த மன்னன் படத்தில் தான் ரஜினிகாந்தும் கவுண்டமணியும் பொய் சொல்லிட்டு விஜயகாந்த் கிட்ட நாங்கள் பெரிய காரி ஆயிடுச்சுன்னு போயிட்டு சின்ன தம்பிக்கு படம் அந்த செயினும் மோதிரமும் கிடைக்குதுன்னு போவாங்க. கடைசியில் பரிசு கொடுக்குறாலே விஜய் சாந்தி வந்து நிற்பா அப்படி. அப்போ கவுண்டமணி சொல்லுவார், நாங்கள் நாச்சுக்கு சொல்லிட்டு வந்தோம், நீங்கள் சொல்லாமே வந்துட்டீங்கன்னு. அந்த மாதிரி இவர் நாங்கள் நாச்சுக்கு அக்கௌண்ட்டில் வாங்கினா மற்றவங்களாம் வந்து அண்ணா அக்கௌண்ட்டில் வாங்கியிருக்கு. இது வரைக்கும் எந்த கட்சியாவது மறுப்பு தெரிவிச்சுதா? அப்போ எப்படி சார் நீங்கள் போய் திமுகவை எதிர்த்து பேசுறது? எங்கே இருந்து சார் திராணி வரும் உங்களுக்கு? தைரியம் வருமா உங்களுக்கு? திமுக போட்டு உங்களை நசுக்கிறாதா? அதுக்கெல்லாம் ப்ரூஃப் வச்சிருக்க மாட்டாங்களா திமுக? வீடியோ கூட எடுத்து வச்சிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு ஒரே ஆயுதம் இவங்களுக்கு என்ன? பாரதிய ஜனதா வந்துடும். இப்போ இவங்க எல்லாமே பாருங்க, திமுக கொடுக்குற சீட்டை என்ன அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து பாரதிய ஜனதா தமிழ்நாட்டின் நலன் காக்கிறதுக்காக பாரதிய ஜனதா உள்ளார வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் பெருந்தன்மையோடு எங்கள் கூட்டணியில் இதை ஏற்றுக்கிறோன்னு டைலாக் வருதா இல்லையா பாருங்க. நான் கேட்குறேன், பாரதிய ஜனதா என்ன இப்போ அமெரிக்காவை ஆண்டுகிட்டு இருக்கா? இல்லை இஸ்ரேல் ஈரானில் இது ஆட்சி கட்டில் இருக்காங்களா? எந்த நாட்டில் இருக்குது பாரதிய ஜனதா? எந்த நாட்டு ஆளுது வெங்கட்? எனக்கு தெரியல. இவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவை தான் ஆளுது. தமிழ்நாடு எங்கே இருக்கு? அப்போ ஏற்கனவே பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சியின் கீழே தான் தமிழ்நாடே இருக்குது. அரங்கத்திற்கு வந்து உங்களோட கருத்துக்கள், உங்களுடைய நேரங்கள், இது எல்லாத்தையுமே எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.